ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பிட்காயின் தேத்தர் யூஎஸில் இருக்கிறோம். இதில் ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணியிருந்தோம். ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு மைனர் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். மேஜர் ஸ்ட்ரக்சரை நம்ம கவனிக்கலை பெருசாக. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வந்தனால சின்ன சின்ன இன்டியூஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அதவே ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம் தெரியாமல். ஸோ மேஜர் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த ட்ரேடில் இனிமேல், அதாவது வரப்போகிற ட்ரேட்லலாம் நம்ம ட்ரேட் பண்ணணும். இந்த ட்ரேடை வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஜோனை வந்துட்டு எடுத்தோம், இந்த சப்ளை ஜோனை. ஸோ அந்த சப்ளை ஜோனை மையமாக எடுத்துகிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகிருந்தது ஆக்சுவலாக. இங்கே இருக்குது அந்த இன்டியூஸ்மெண்ட். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கீழே தான் போகும் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக இது ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். இப்போது கூட என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த ட்ரேடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேஜர் டைம் ஃப்ரேம் போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேஜர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஆக்சுவலாக இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டே. இந்த இடம் தான், இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டே. இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி ஸ்டே இருக்குது. நான் மேஜர் ஸ்ட்ரக்சரை கவனிக்கலை. நான் வந்துட்டு மைனர் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஷார்ட் டேர்முக்காக ட்ரை பண்ண பார்த்தேன். பட் அது ஒர்ஸ்ட் கேஸில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டு நம்ம எடுத்திருந்தால் இங்கே நம்ம ரிஜெக்ஷன் பிளாக், அதாவது நம்மளோட ஒரு சப்ளை ஏரியா இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இந்த இடம் ரைட் ஓவர் ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நம்மளோட சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ நம்ம இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. நம்ம இன்டியூஸ்மெண்ட் போட்ட பின்னாடி அந்த இடத்துல சப்ளை ஏரியா தொட்டு நம்ம இறக்கியிருந்தோம்னா இந்த இடத்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் நம்ம கற்றுப்போம். ஸோ மைனர் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்து ஸோ இதுதான் பிஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் மேஜர் ஸ்ட்ரக்சரில் வரும்போது இது ஒரு பிஓஎஸ்ஸே ஆக்சுவலாக கன்சிடர் ஆகலை. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போனால் தான் இது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர். ஸோ மைனர் ஸ்ட்ரக்சரை என்றைக்கும் நம்ம இனிமேல் பெருசாக வந்து கணக்கெடுத்துக்கூடாது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக இருந்தாலுமே. ஸோ அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எடுத்துடும் போது இங்கே ஒரு பிஓஎஸ் கொடுத்தது. ஸோ இதுதான் அதோட, ஏன்னா நல்ல மூமெண்டம் வேறு இருந்தது. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? நான் 15 மினிட்ஸில் இந்த மூமெண்டம், ஏன்னா ஒரு ஸ்வீப் எடுத்த பின்னாடி, ஆக்சுவலாக ஒரு ஸ்வீப் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஸ்வீப் எடுத்த பின்னாடி சடன் மூமெண்ட் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு நான் வந்துட்டு இதை ஒரு ஜோனை கன்சிடர் பண்ணி இங்கே வந்து இன்டியூஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி எடுத்தேன். ஸோ அதுக்கு எடுத்த மாதிரியே அது வந்துச்சு ஓரளவுக்கு, இங்கே வரைக்குமே வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கு. ஸோ தப்பு தான். லைக் வி ஷுட் அப்ரோச் ஃப்ரம் மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. க்ரைட்டீரியாலாம் இந்த வயசில் வந்துட்டு நம்ம முக்கியமாக விட்டது வந்து மேஜர் ஸ்ட்ரக்சரில் விட்டுட்டோம் க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். ஸோ மேஜர் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு தான் நம்ம மைனர் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். அவ்வளோதான், இதுதான். தேங்க்யூ. ஸோ இது எனக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வெனஸ்டே 10th December 2025. இந்த ட்ரேட் என்னைக்கு முடிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே நாளில் தான் முடிஞ்சிருக்கும். 11th December 2025 முடிஞ்சிருக்கு. தட்ஸ் ஆல். இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ மேஜர் ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஃபார் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக பார்க்கலாம். மேஜர் ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். சம்மரி, லாஸ்ட் ஒரு சம்மரி பார்ப்போம். என்னென்னா ஒன்றும் இல்லை, இதுதான் இன்டியூஸ்மெண்ட்டே. நம்ம வந்துட்டு மைனர் ஸ்ட்ரக்சரில் இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டோம். பட் அது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணி லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு டிமாண்ட் ஜோனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் பக்காவான ஒரு ட்ரேடிங் மெத்தட். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.